பகையூரில் பயணம் போகும் தம்பி கேளு, தரனான காத்திருப்போம் கதையை கேளு. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகித்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. அகதியாகிய தெருவில் ஓரமாய் திரிவதேனடா, அடிமை மாடிகள் போல இன்று நீ அலைவதேனடா. நான் தான் பாடர் சுகுமார மகன். இனி வந்துட்டேன், கட்டாயம் நீங்கள் எனக்கு ஆதரவு தரணும். வணக்கம் தம்பி. இந்த சுகுமாரன் என்ற மகன் பெருமையாக இருக்குது எனக்கு. நான் உங்களை பார்க்கவே இல்லை, இதை தான் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த கலை ஆர்வம், கலையோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறது. நீங்கள் பாடக்கூடிய இருக்கா உங்களுக்கு? பாடுறீங்களா? கிட்டத்தட்ட எத்தனை பாடம் பாடிருப்பீங்க? நான் எங்களோட விடுதலை இந்த ஈழப் பாடல்கள் ஒரு 5-6 பாட்டு பாடி. அது உங்களுக்கு இந்த ஒரு ஏதாவது பிடிச்ச பாட்டு? பகையூரில் பயணம் போகும் தம்பி கேளு, தரனான காத்திருப்போம் கதையை கேளு. அது நானும் அப்பாவும் அந்த பாட்டு பாடி இருக்கோம். அது அண்ணா இசையமைச்சது. கரும்புலி நிலவண்ண எழுதின பாட்டு. அந்த உணர்வு ரீதியான பாடல்கள் நிறைய பாடி இருக்கிறீங்க. உண்மையில அப்பாண்ட இடத்தை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இருக்கிறீங்க யாழ்ப்பாணத்தில். அது பெருமைக்குரிய விடயம் தான். ஆனால் இப்போ உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் எப்படி வருதா? சந்தர்ப்பம் நான் அந்த விடுதலை போராட்டத்திலேருந்து நான் அங்கே வரைக்கும் வந்து என்ன சொல்லாங்க, ராணுவம் அரெஸ்ட் பண்ணி அப்படியே புனர்வாழ்வு விட்டு அப்படியே பண்ணி அப்படியே வந்து அதுக்கப்புறம் இந்த இசைத்துறையை நான் ஒரு படிப்பு படிக்கலாம்னு ஹோட்டல் மேனேஜிங் மாதிரி ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் ஷெஃப்பு படிக்க அப்படியே அது படித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள் அடுத்து என்ன அப்பா பாடிக்கொண்டு இருக்கிற, நீ என்ன இங்கே வந்து ஷெஃப்பு படிக்கிறது அதே ஃபாலோ பண்ணலாம்ன்ட்டு சரி அப்படியே கொஞ்சம் காலம் கடந்து போயிட்டு அதை படிக்கும்போது இப்போ நான் முகத்தை காட்டுறேன். நான் தான் பாடர் சுகுமார மகன். சில பேருக்கு இசை கலைஞன்மாருக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு நல்லா பாடக்கூடிய பொடியன். ஏன்டா நீ நல்லா பாடுவேடா, ஏன் இப்படி இருக்கிற, சூப்பராக பாடுவேன், ஏன் வரலாம் தானே? வரலாம். இனி வந்துட்டேன், கட்டாயம் நீங்கள் எனக்கு ஆதரவு தரணும். நான் சில பாடல்கள் நான் உங்களுக்கு இதில் காணொளி மூலமாக நான் பாட இருக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு பாருங்க. அந்த அப்பாண்ட பாட்டு. அகதியாகிய தெருவில் ஓரமாய் திரிவதேனடா, அடிமை மாடிகள் போல இன்று நீ அலைவதேனடா. அகதியாகிய தெருவில் ஓரமாய் திரிவதேனடா, அடிமை மாடிகள் போல இன்று நீ அலைவதேனடா. விதிகள் மாற்றி எழுதிடாமல் கிடப்பதேனடா, விதிகள் மாற்றி எழுதிடாமல் கிடப்பதேனடா. இன்னும் விழிகள் மூடி அமைதியாக படுப்பதேனடா, இன்னும் விழிகள் மூடி அமைதியாக படுப்பதேனடா. நித்திரையா தமிழா நீ நிமிந்து பாரடா. எந்த ஒரு சின்ன ஒரு மாற்றம் சரி எனக்கு விளங்கல. இந்த மாற்றம் கூட தண்ணீர் அலை மீது அதே காப்பாடி. சம்டைம் நான் விடுதலை போராட்டத்தில் நிற்க நான் ஆயுதத்தோடு போய் கொண்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய அணி ஒரு 150 பேர் நாம் கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன சொல்லிவிட்டார்கள், உங்களோட அம்மா அப்பாக்கள் எல்லாம் செல் விழுந்து எல்லாரும் ஃப்ளாஷ் ஆகிட்டு, செல் விழுந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு எல்லாரும் சரி. அப்போ நான் இதில் காணொளி மூலமாக சில விஷயங்களை சொல்ல முடியாது, இருந்தாலும் சும்மா ஷோட்டாக சொல்கிறோம். அப்போ அது பிறகு சரி ஓகே நான் ஒரு கரும்புலியாக மாறும் மதுரை ரெண்டுட்டு நான் ரோந்து போய்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய அப்பாக்களோட ஒரு அண்ணன் சொன்னார், உங்கள் அம்மா அப்பாக்கள் ரோட்டில் போயிட்டு நம்மடா 100% உண்மையா. சரி இருந்தாலும் என்னுடைய பணி ஒன்று இருக்குல்ல, ஒரு போராட்டத்தில் வந்துட்டேன் சார், கட்டாயம் ஒரு அடிபட வேணும் சண்டை அப்படி. அதுக்கப்புறம் அப்படி இருந்து அடிபட்டு எனக்கு விழுப்பம் லைட்டாக இடுப்பில் பட்டு அதுக்கப்புறம் என்னை பின்னுக்கு அனுப்பிட்டே இருந்தேன்.
அப்படி மாஞ்சோலை போய் அப்படி மருந்தெல்லாம் கட்டி போட்டு அப்படி போய் இராணுவ படை கட்டினோம். நீங்கள் எல்டிடியாக கிடைக்கும். அப்புறம் நான் சொன்னேன், நான் எல்டிடி. அப்போ எல்லாம் கரட்டி காட்டு சரி ஓகே வாரத்தில் அப்படியே கொண்டு போய் அப்படியே புனர்வாழ்விட்டு அப்படியே வந்துட்டு இப்போ இந்த அப்பான்னு பாட்டு அப்பா சொல்கிறேன் இப்போ பாடி காட்டாமட்டு. கடல் தண்ணில் அலை மீது கவி பாடி விளையாடி புவியாள் சென்றவரே, உங்கள் உயிரிங்கே ஒளியோடு எமையேங்க வைத்தவரே. கடல் தண்ணில் அலை மீது கவி பாடி விளையாடி புவியாள் சென்றவரே, உங்கள் உடலிங்கு உயிரிங்கு ஒலியோடு ஒலி சேர்த்து எமையேங்க வைத்தவரே. அந்த பாடல் அப்பாண்ட பாட்டு மிக எனக்கு அருமையான பாடு, எனக்கு விருப்பமான பாட்டு. மற்ற இது மாவீரர் புகழ் பாடுவோம், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பதே வல்லவன் வகித்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பதே வல்லவன் வகித்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஓர் பழியேற்றாயடா. நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகித்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. சங்கீதம் முறைப்படி கட்டிங்களா இல்லை அப்பா என்ன கேட்டுக்கொண்டீங்களா? நான் ஸ்ரீ முருகானந்த வேணால் அதில் படித்தேன். நான் புதுக்குடிப்பில் இந்த காத்தவராயன் கூத்து, சில சிந்து நாடக கூத்துகளில் நடிச்சிருக்கேன். நிறைய சர்டிஃபிகேட்டுகள் சான்றிதழ்கள் இருக்குது. இப்போ தேசியம் மட்டம் மட்டும் போனேன். சிவனுக்கு நடிச்சிருக்கேன், ராமருக்கு நடிச்சிருக்கேன். அப்போ அதுக்கப்புறம் அப்படியே வந்து படிப்படியாக நடித்து அதுக்கப்புறம் எங்களோட ஈழத்தில் ஆசை நிறைய. எனக்கு அங்கே போகணும், போராட்டத்தில் இணையம் பண்ணுற ஒரு ஆசை. அப்பா டைம் நிறைய வேட்டுவேர். அப்படி இருந்தும் நான் போன பொழுது நீ சும்மாட்ட மாதிரி இல்லை, ஏன் இதுக்கு நிற்கிறேன் பாப்பா ரெண்டு எனக்கு காதை முறுக்கி போட்டு அனுப்பியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கணும். அப்போ அதுக்கப்புறம் அப்படியே ஓகே. அந்த வகையில் இப்போ அப்பா இந்த என்ன சுகுமார் இசைக்குழு வச்சுருந்தீங்களா என்ன? அதை இப்போ இயங்கி ஒன்று இருக்கா, நடைமுறையில் இருக்கா? இதுக்கு அப்பாவுக்கு சில அப்பாவுக்கு இல்லை, அதை நீங்கள் கொண்டு நடத்தக்கூடிய டைம் உங்களுக்கு இருக்குது. எனக்கு கட்டாயமாக எங்களுடைய ஈழத்தில் இருக்கிறார்களோ சில எங்களுடைய சொத்துகள் ரெடியாக இருந்தால் இப்போ எங்களோட ஆடியன்ஸ் பேர் இருக்குன்னா அவையில் போமெண்டா நாங்கள் மறுபடியும் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இதை கொண்டு வந்து ஓகே. அந்த விதமே நன்றி. போட்டாக்க முடியும் அழியப்படக்கூடாத ஒரு இசை சுகுமாரன் என்ற இசை. அந்த வகையில் அதை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நடத்துவதற்கு வாழ்த்துக்களும் அதுக்கான ஆசைகளும் முறை கொடுப்பார் இல்லையென்று இல்லை. அதை நீங்கள் விருப்பத்தோடு செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். வேறு உங்களுக்கு அந்த இசை கருவிகள் எல்லாமே செட்டாக இருக்காங்க உங்கள்கிட்ட? எங்கள்கிட்ட அப்பாவுக்கு பழைய நண்பர்கள் இருக்கணும். அவையில் ரெடி என்ன உடனே எல்லாம் வந்து வேணும். அவையில் கீபோர்டுன்னா கீபோர்ட் அவைட்டு பேட் இல்லை பேட் இல்லை ரெடி என்றால் ஓகே வந்துடுங்க. இப்போ நாங்கள் இப்போ வெளியில் ஆடியன்ஸ் பார்த்து பின்னாடி இப்போ சுகுமாரன் இசை நாங்கள் செய்வோம் இந்த நிகழ்வுக்கான்னு சொன்னால் எப்படி உங்களை தொடர்பு கொடுப்பது என்ன மாதிரி சொல்லுவாங்க? எங்களுடைய நம்பர் நான் அதில் சொல்கிறேன். ஓகே சொல்லுங்கள்.
077 076 17 92. இது அப்பா அண்ணன் நம்பர் தான். இதுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் வந்து மிக சிறப்பாக உங்களுக்கு செஞ்சுவோம். ஓகே, நன்றி தம்பி. நன்றி.